யூஏஇல இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 0%. அதே சமயம் கனடாவில் இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20% மேக்சிமம் 50% வரைக்கும் போகும். இப்போ நான் அந்த சொன்ன 2 விஷயத்தையும் வச்சு பார்க்கக்குள்ள உங்களுக்கு யூஏஇ பெஸ்ட் மாதிரி தான் விளங்கும். ஹபீபி கம் டு துபாய்ன்னு சொல்லி ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்களும் யூஏஇ கவர்மெண்ட்டுக்கு ஹிடன் டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை நாங்கள் 0% நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுறோம், நாங்கள் எங்களோட இன்கமில் எந்த விதமான டேக்ஸுமே பே பண்ணதுன்னு சொல்லி இன்னும் ஆகியோ பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடியக்குள்ள நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கிற ஹிடன் டேக்ஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கொண்டு வரும். அந்த ஹிடன் டேக்ஸ் என்னன்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன். அநேகமாக நாங்கள் இன்ஃப்ளேஷன் என்றால் அது கவர்மெண்ட்டோட பிரச்சனை, எங்களுக்கு அதெல்லாம் பற்றி ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்ஃப்ளேஷன் என்ற மற்ற மீனிங் என்னன்னு சொன்னால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற ஹிடன் டேக்ஸ். முதலாவது டேக்ஸ்ன்னு என்னன்னு உங்களுக்கு வழங்கணும். நமக்கு டேக்ஸ்ன்னு சிம்பிளாக சொல்ல போனால் உங்கள்கிட்ட இருந்து கவர்மெண்ட் எடுக்கிற மணி டு ரன் அ கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் சில தேவைகளை பூச்சிறதுக்காக உங்கள்கிட்ட இருந்து அவங்க மணியை வாங்கி எடுப்பாங்க. அது என்னென்ன தேவைகள்னு சொன்னால் கவர்மெண்ட்ஸு நார்மலாக ரன் ஆகிறதுக்கு, கவர்மெண்ட் சர்வன்ட்ஸுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு, ரெண்டாவது ஹாஸ்பிட்டல்ஸ்கள் ரன் பண்ணுறது, அடுத்தாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் ரோடு பிரிட்ஜு இது மாதிரியான விஷயங்களை ரன் பண்ணுறது, போடுறது, ரிப்பேர் பண்ணுறது, ஹாஸ்பிட்டல்ஸ்கள் கட்டுறது, ஸ்கூல்ஸ்கள் கவர்மெண்ட் ஃப்ரீ ஸ்கூலை நடத்துன்னு சொல்லி சில சேவைகள் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சேவைகள். ஓகே, இதை மட்டும்தான் இவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பணத்திலிருந்து ஒரு 20-30% டேக்ஸ் பே பண்ணுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரைட்? ஆனால் கவர்மெண்ட் இதை மாதிரியான நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க இப்படியான விஷயங்களோட சேர்த்து இந்த கள்ள பேங்குகளை பெயில் அவுட் பண்ணுற விஷயம் பண்ணுவாங்க. அடுத்தது அரசியல்வாதிகள் உள்ளுக்கு இருந்து கரப்ஷன் நிறைய செய்வாங்க. மூணாவது வெளிநாட்டில் நடக்கிற யுத்தங்களுக்கு இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இவங்க பணம் அனுப்புவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் உங்களோட பணத்தை வாங்கி மக்களோட பணத்தை வாங்கி செய்கிறோம்னு சொல்லுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. எங்களோட டேக்ஸ் டாலரில் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க, ரைட்? ஆனாலும் அவங்க இதை செஞ்சே ஆகணும். ஆனால் அதை செய்கிறேன்னு சொன்னால் பணம் தேவை. உங்கள்கிட்ட டிரெக்டாக வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக எங்களுக்கு பணம் வேணும்னு கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அதனால் உங்களோட டேக்ஸ் மணியை நாங்கள் இதை மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பாவிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட டிரெக்டாக டேக்ஸ் வாங்கிட்டு, இப்போ கனடாவில் சொல்கிற மாதிரி 20-50% டேக்ஸை வாங்கிட்டு அவனுன்ற இந்த மாதிரியான ஷேடி ஒர்க்குகளுக்கு அவனுகள் கண்டுபிடிச்ச அடுத்த டேக்ஸ் மெத்தட் தான் இந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது. இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒரு ஹிடன் டேக்ஸ். இது எப்படி இன்ஃப்ளேஷனை கிரியேட் பண்ணுறான்னு சொன்னால் அவனுகள் எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் மணியை பிரிண்ட் பண்ணுறதால பணத்திட அளவு கூட்டிட்டு போகும், அதாவது சப்ளை கூட்டிட்டு போகும் டிமாண்டை விட. ஸோ பொருட்களில் விட அந்த பொருட்களில் வாங்குறதுக்குரிய பணத்திட புழக்கம் கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த பொருட்களோட ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கூடும், பணத்திட பையிங் பவர் குறையும். 1971 ஆண்டு வரைக்கும் இவனால் பிரிண்ட் பண்ணுற பணத்துக்கு பேக்கிங் அப்பா கோல்டை வச்சு தான் பணத்தை பிரிண்ட் பண்ணினாங்க. எவ்வளோக்கு பணத்தை பிரிண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற கோல்டை அவனோட ட்ரெஷரியில் வச்சு தான் பணத்தை பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1971 வேர்ல்ட் வார் 2 நடக்கக்குள்ள இது மாதிரியான ஷேடி ஒர்க்குகளுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டதால இதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட பணத்தை கோல்டை பேக்கப் பண்ணி நாங்கள் வைக்காமல் கவர்மெண்ட் ப்ரொமிஷன் மட்டும் பேக்கப் பண்ணி நாங்கள் பணத்தை பிரிண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி அன்றைக்கு ஆன் பண்ணின பிரிண்டரை இன்றைக்கு வரைக்கும் ஸ்டாப் பண்ணாமல் பிரிண்ட் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. இது யூஎஸ்ல மட்டும்தான் நடக்குது, யூஎஸ் டாலருக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ் டாலரை கோல்டை பேக் பண்ணி பிரிண்ட் பண்ணி இருந்தாங்க. ஆனால் எல்லா நாடுகள்லையுமே கோல்டு இல்லாததால் கோல்டு குறைவாக இருக்கிற நாடுகள்லாம் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னால் கோல்டை யூஎஸ் டாலரை கோல்டு பேக் பண்ணுது. அப்போ நம்ம யூஎஸ் டாலரை பேக் பண்ணி நம்மளோட கரன்சியை பிரிண்ட் பண்ணினோம்னு சொன்னால் எப்போ வேணுனாலும் நம்ம யூஎஸ் டாலராக மாற்றலாம், அந்த யூஎஸ் டாலரை எப்போ வேணாலும் கோல்டாக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதை அது பேக் பண்ணுது, அதை இது பேக் பண்ணுன்னு சொல்லி நிறைய நாடுகள் யூஎஸ் டாலரை பேக் பண்ணி அவங்களோட கரன்சியை பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்போ யூஎஸ் டாலர் கோல்டுலேருந்து பேக்கப் இல்லாமல் ஆயினிக்கோ அதோடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற நாடுகளோட கரன்சியும் ஒரு வேல்யூ இல்லாமல் பிரிண்ட் அடித்து தள்ளிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி அவனுங்களும் அதுக்கு பிறகு யூஎஸ் டாலரை பேக்கப் பண்ணாமலே பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சு தான் வெனிசுவேலா போன்ற நாட்டிலலாம் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்லாம் உருவாகி நீங்கள் போய் ஒரு $10 மாற்றினாலே உங்களுக்கு இந்த கட்டில் பணம் தர அளவுக்கு போயிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்படின்னா யூஏ கவர்மெண்ட் எங்கள்கிட்ட டிரெக்டாக டெக்ஸ்ன்ற பேரில் வாங்காமல் இந்த பணத்தை பிரிண்ட் அடித்து எங்களுக்கு ஹிடன் டெக்ஸ் போடுறாங்களா? அப்படி நடக்க மாட்டீங்க. எங்களோட யூஏஇ டூரிசத்துலேயும்
ஒயில்லையும் தங்கியிருக்கு. எங்களோட நாட்டுக்கு பணம் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால், இந்த கல்ஃபில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே யூஎஸ் டாலரை தான் ஒரு ரிசர்வ் கரன்சியாக பாவிச்சிட்டு இருக்காங்க. யூஎஸ் டாலருக்கு வெலு இல்லாமல் போகுதுன்னு சொன்னால் அவங்களோட பணத்துக்கும் வெலு இல்லாமல் தான் போயிட்டு இருக்குது. என்னதான் அவங்க ஒஃபிஷியலாக அவங்கள்ட்ட டெக்ஸ்ன்னு சொல்லி வாங்காட்டியும் இந்த இன்ஃப்ளேஷன், யூஎஸ் டாலருக்கு இன்ஃப்ளேஷன் உலகம் பூரா இருக்கிற எல்லா பணத்தையும் எஃபெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் பாவிக்கிற திரமாக இருக்கட்டும், டினாராக இருக்கட்டும், என்ன நீங்கள் எல்கேஆராக இருக்கட்டும், கெனடியன் டாலராக இருக்கட்டும், நீங்கள் 5 வருஷத்துக்கு முதல் உங்களோட லோக்கல் கரன்சியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாங்கின பொருளை இன்றைக்கு அதே பொருளை அதே கரன்சிக்கு வாங்க முடியுமான்னு கேட்டால் இல்லை, அதை விட குறைவாக தான் உங்களால் வாங்க முடியுமா இருக்கும். இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் அதை விட இன்னும் குறைவாக தான் உங்களால் வாங்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு சிம்பிள் ரீசன் இந்த ஹிடன் டேக்ஸுங்கிற இந்த இன்ஃப்ளேஷன் மட்டும்தான் காரணம். ஸோ இதுக்கு மேலேயும் ஹபிபி கம் டு UAE 0% இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லி ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு தெரியாதீங்க. என்ன சொன்னால் நீங்களும் இந்த இன்ஃப்ளேஷனுங்கிற ஹிடன் டேக்ஸை பே பண்ணிட்டு தரீங்க. அதுக்காக இப்போ கெனடியன் கவர்மெண்ட் 50% டேக்ஸ் அடிங்க, அதனால அவன் ஹிடன் டேக்ஸ் போடலையான்டா அவன் உங்கள்ட்ட டிரெக்டாகவும் 50% டேக்ஸை பிடிங்க எடுத்துக்கிட்டு இன்டிரெக்டாகவும் ஹிடன் டேக்ஸை அடிச்சிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அப்படி செய்கிறத விட உங்களுக்கு டிரெக்டாக டெக்ஸை வாங்காமல் ஹிடன் டெக்ஸ் மட்டும் அடிக்கிற UAE எவ்வளோ பெட்டர். ஓகே, ஆனால் டெக்ஸ் 0 டெக்ஸே இல்லைன்னு சொல்லி தயவு செய்து சொல்லாதீங்க. எல்லா நாட்டிலையும் டெக்ஸ் இருக்கு, அது டிரெக்டாக இருக்கலாம், இன்டிரெக்டாக இருக்கலாம். அப்போ இதுக்கு சொல்யூஷனே இல்லையா? நம்ம காலம்புறா இந்த வளர்ற கள்ள கவர்மெண்ட்டுக்கும் பேங்குக்கும் நம்ம டெக்ஸ் பேவானி தான் அடிக்கணுமான்னு கேட்பீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு ஹோப் இருக்கு, ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு, தட் இஸ் பிட்காயின். ஏன்னு சொன்னால் பிட்காயின் மட்டும்தான் எந்த விதமான கவர்மெண்ட்ற கண்ட்ரோலும் இல்லாமல், எந்த விதமான பேங்க்ட கண்ட்ரோலும் இல்லாமல், எந்த விதமான தனி நாடுகள கண்ட்ரோல் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் டீசென்ட்ரலைஸ்டாக ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு நெட்வொர்க். இது டீசென்ட்ரலைஸ்டாக யாரோட கண்ட்ரோல்லையுமே இல்லாமல் இருக்கிறதால இந்த பிட்காயினை யாராலுமே மெனுப்புலேட் பண்ண முடியாது. இப்படி மெனுப்புலேட் பண்ண முடியாதுங்கிற காரணத்தால பிட்காயின் சப்ளை 21 மில்லியன் பிட்காயின் உலகத்துக்கு வாரத்துக்கு இருக்குது. அந்த 21 மில்லியனை தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்காயின் கூட எந்த கொம்பன் நினைச்சாலையும் உருவாக்க முடியாது. ஸோ இந்த ஹிடன் டெக்ஸ் எப்படி உருவாக்குறான்னு சொன்னால் அதிகமான பணத்தை பிரிண்ட் அடிக்கிறது மூலம் இந்த ஹிடன் டெக்ஸை உருவாக்குறாங்க. ஆனால் பிட்காயினில் அப்படி அதிகமான பிட்காயினை உருவாக்க முடியாதுங்கிற காரணத்தால் யாராலையுமே பிட்காயினை உங்களுக்கு எதிராக பாவிக்க முடியாது. நாம் பிட்காயினை பற்றி முதல்ல தெரியக்குள்ள பிட்காயின் US டாலருக்கு $6000 இருந்துச்சு. இன்றைக்கு பிட்காயின் பிரைஸ் US டாலருக்கு 1,10,000 1 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 மடங்கு ப்ரைஸ் கூடி இருக்குது. அப்போ நம்ம எல்லாரும் யோசிப்போம் பிட்காயின் ப்ரைஸ் கூடி இருக்குன்னு சொல்லி. பிட்காயினாக தான் இருக்குது. என்ன US டாலர் பையிங் பவர் இந்த ஜஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துல குறைஞ்சிருக்குது. ஓகே, பிட்காயின் ப்ரைஸ் ஏறுது, கோல்டோட ப்ரைஸ் ஏறுது, ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸ் ஏறுது, நம்ம பாவிக்கிற பொருட்களோட விலையெல்லாம் கூடுதுன்னு சொல்லி சொல்றத முதலாவது நிப்பாட்டிட்டு நம்ம பாவிக்கிற பணத்தோட வெலு குறையுதுங்கிறத சொல்லி பழகுங்க. அப்படி சொன்னா தான் உங்களோட பணம் என்று சொல்லி நீங்கள் வச்சிருக்கிறது உண்மையான பணமே இல்லை, அது ஜஸ்ட் ஒரு ஃபேக் பேப்பருங்கிறது உங்களுக்கு வழங்கும். இப்போ பிட்காயின் ப்ரைஸ் $1,00,000 தாண்டி போகுது. ஸோ 3 கோடி ரூபாய் இலங்கை பணத்துக்கு வரும். அவ்வளோ பணம் எனக்கு டெல்லி பிட்காயின் வாங்குறேன்னு சொன்னீங்கன்னா பிட்காயினுங்கிற முழுசாக நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிட்காயினுங்கிறது ஃபஞ்சிபிள் அசெட். இட் மீன்ஸ் நீங்கள் துண்டு துண்டாக உடைக்கலாம். 100 மில்லியன் சத்தோசிஸ் சேர்ந்தது தான் ஒரு பிட்காயின். ஓகே, நீங்கள் சத்தோசிஸ்லேயே நீங்கள் சின்ன சின்ன வாங்கிக்கொள்ளலாம். இட் மீன் நீங்கள் US டாலர் பெறுமதிக்கு $5-10 இருந்தே நீங்கள் பிட்காயின் வாங்கலாம். இன்னும் உங்களுக்கு கிடைக்கிற பிட்காயின் 0.000 சம்திங் கிடைக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இவனால் எப்போ இந்த பிரிண்டிங் மிஷினை ஓன் பண்ணி வச்சுட்டே இருக்கானாலோ, கடைசி ஓஃப் பண்ணாமல் ஓன்லேயே வச்சிருக்கானாலோ, நீங்கள் வாங்குகிற ஈவன் 0.00 சம்திங் பெறுமதியான பிட்காயின் கூட இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் பெரிய ஒரு வேலைக்கு வரும். ஸோ இந்த கல்லணுன்ற இந்த கல்ல டெக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிட்காயின் இந்த கிரிப்டோ சம்மந்தமான மேலதிக நாலேஜ் வேணும், இது வாங்குற விற்கிற அப்படின்னு சொன்ன மேலதிக தகவல்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு டைம் இந்த வீடியோ எத்தனை லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் தரேன். பை.